ஜெயலலிதா விமர்சிக்க எல்லோருமே நடுங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவரை மேடையில் வைத்துக்கொண்டே ரஜினி பேசிய பேச்சு அடுத்து 2 வார காலத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பரபரப்பாக விமர்சிக்கப்பட்டது. சென்னையிலே சிவாஜிக்கு செவாலிய விருது வழங்குகின்ற விழா சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள கிரிக்கெட் மைதானத்தில் 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் தலைமையிலே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த விழாவிலே சிவாஜியை பாராட்டி பேசுகின்றவர்கள் பட்டியலில் தான் முதலிலே அவர் பெயர் இடம் பெற்றிருந்தார். இல்லை நான் நன்றியுரை நிகழ்த்தினேன் என்று அந்த விழா பொறுப்பாளரிடம் அந்த பொறுப்பை கேட்டு வாங்கி கொண்டார் ரஜினி. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு பின்னால நன்றியுரை தெரிவிப்பதற்காக தனது சீட்டை விட்டு எழுந்த ரஜினிகாந்த் சிவாஜியுடைய காலை தொட்டு அவரை கும்பிட்டு விட்டு மைக் முன்னே சென்றார். அந்த விழாவில் யார் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று அந்த விழா குழுவினர் ஒரு நீண்ட பட்டியலை தயார் செய்து வைத்திருந்தார்கள். அந்த பட்டியலை அவர் ரஜினிகாந்திடம் ஒப்படைத்தார்கள். ரஜினிகாந்த் அந்த பட்டியலை வாங்கி பிரித்து கூட பார்க்கல, அதை அப்படியே மடித்து தன்னுடைய பாக்கெட்டிலே வைத்துக்கொண்டு தனது உரையை தொடங்கினார். எடுத்த எடுப்பிலேயே இந்திய திருநாட்டின் இணையில்லாத கலைஞரான நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய உடல் நலத்திற்காக நாம் அனைவரும் ஒரு அரை நிமிடம் எழுந்து நின்று பிரார்த்திப்போம் என்று அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ரஜினி. அவர் இப்படி சொன்ன அடுத்த நிமிடமே அந்த ஸ்டேடியத்தில் இருந்த மொத்த கூட்டமும் சேர்ந்து நின்று சிவாஜியுடைய உடல் நலத்துக்காக பிரார்த்தனை செய்தது. ரஜினிகாந்தனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு எழுந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழக முதல்வரான ஜெயலலிதா அவர்களுக்கும் அப்போது ஏற்பட்டது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் வீடு கட்டிக் கொள்வதற்காக 85 ஏக்கர் நிலத்தை தமிழக அரசு அளித்திருக்கிறது. நமது தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ் திரைப்பட உலகிற்கு அவர் ஏராளமான சலுகைகளை தந்துள்ளார். இனியும் சலுகைகளை கேட்டு தமிழக முதல்வரை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று வானலாவ ஆரம்பத்திலே ஜெயலலிதாவை புகழ்ந்த ரஜினிகாந்த் அதற்கு பின்னாலே விமர்சன அம்புகளால் அவரை துளைத்தெடுத்தார்.